தாவேக்கா தரப்புல உயர்நீதிமன்றத்துல ஒரு முறையீடு வைக்கிறாங்க. கரூர் துயர சம்பவத்தை தடுக்க தவறிய ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாவேக்கா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. இவங்க பண்ணதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லப்பா. டிஎம்கேவோட சதி சதி சதின்னு கிளப்பி விட்டு பார்த்தாங்க. சிஎம் சார் அப்படின்னதெல்லாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோர்ட்ல போனோடனே அப்படியே அண்டர்பல்ட்டி. என்னன்னா டிஎம்கே பத்தி இவங்களும் பேசவே இல்லை. எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு போன்ல அப்படியே ட்விட் பண்ணிட்டு வீடியோ பதிவிட்டுட்டு, என்ன மனுஷன், எதுக்காகவே அவர் பின்னாடி தலைவன் சொல்லிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. தாவேக்கா நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தலைமை பண்பு அவருக்கு இருக்குன்னு நீங்க அவர் பின்னாடி தலைவன் தலைவன் திரியுறீங்கன்னு தெரியவே இல்லை. தலைமறைவு ஏன்? அப்போ குத்துமுள்ள நெஞ்சுதானே குறுகு இருக்குது. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எங்க செந்தில் பாலாஜினா நைட்டு வரைக்கும் விடிய விடிய இப்ப வரைக்கும் அவங்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் எல்லாரும் வர்றாங்க. சம்பந்தம் இல்லாதவங்களாம் பார்த்து அந்த துக்கத்துல அனுசரிச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ஏன் உங்க ஆளுங்க ஏன் பண்ணல இப்போ வரைக்கும்? இனிமேல பண்ணா அது பிரயோஜனமா இருக்குமா சொல்லுங்க?